என்னாச்சுன்னு தெரியல, ஒரே ட்ராக்கில் எல்லா ட்ரெயினும் நிற்கிது பாருங்கள். இங்கே ஒரு ட்ரெயின், அதோ ஒரு ட்ரெயின் நிற்கிது பாருங்கள். ஸோ நம்ம வண்டியே நின்றுச்சு, என்னாச்சுன்னு தெரியல. விட்டது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்மளால் ஹாப்பி, அதனால் நம்ம கொஞ்சம் ஹாப்பி. பாருங்கள், ஹாப்பியாக தூங்குறாரு பாருங்கள். ஸோ காட்டக்கூடாதுன்னு நினச்சேன். ரொம்ப சாம்பார் மாதிரி இல்லை, காரக்குழம்பு மாதிரி தான் இருக்குது. சாம்பார் ஸ்வீட்டாக இருக்கும், காரக்குழம்பு மாதிரி தான் இருக்குது. ஆயிடுச்சு, இன்னும் பஸ் வரல. கூகுளில் பார்த்தா 2:10ன்னு சொல்லி போட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. கைஸ், இங்கெல்லாம் இன்னுமே டவல் போட்டு சீட்டு பிடிச்சிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வேண்டாம், அது இந்த லோ பண்ணுறது இல்லை, கேட்டு போட்டு தான் வச்சுருக்கு. சரி, தூரத்தில் இருந்து தான் பார்க்குறாங்க எல்லோரும். இதுவெல்லாம் பாருங்கள், ஒரு மாதிரி படிக்கட்டு மாதிரியே தாங்க இருக்குது. இது ஆக்சுவலி இதோட அமைப்பே இந்த அப்படி தான் நினைக்கிறேன். படிக்கட்டு 1.5 கிலோமீட்டர் தூரம் உள்ள போனோம் அப்படின்னாக்கா இங்கே காற்று எப்படி வருன்ற மாதிரி யோசிச்சுன்னு வந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. சரி, இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும். மழை போகிறாங்க நிறைய பேர், பட் லவர்ஸில் தான் போகிறாங்க. நம்மளால் அங்கே தேவையில்லை, அவங்க டிஸ்டர்ப் ஆகுங்கன்னு நினைக்கிறேன். நம்மளால் அவங்க டிஸ்டர்ப் ஆக தேவையில்லை, போயிட்டே தான் இருக்காங்க. வணக்கம், நான் உங்கள் சேன். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆந்திராவில் இருக்கிற பெல்லம் கேவ்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஏரியாவுக்கு நம்ம இன்றைக்கி 1 டே ட்ரிப்பாக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது முழுக்க ஒரு பட்ஜெட் விலாக தான் இருக்க போகுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 4:47 ஆகுது. நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 6:35க்கு ட்ரெயின். ஸோ நம்ம ஆல்ரெடி டிக்கெட் எடுத்துட்டோங்க. நம்ம எப்பவுமே ரெகுலராக அன்ரிசர்வ்ல தான் போகிறது. இதுதான் டிக்கெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்மோர் போயிட்டு எக்மோர்லேருந்து நம்மளுக்கு ட்ரெயின். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் போகணும்னு கேட்காதீங்க, நம்ம இப்போ அன்ரிசர்வ்ல தானே போகிறோம். அதனால் நம்ம முன்னாடி சீக்கிரமாக போனால் தான் சீட்டு பிடிக்க முடியும். அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பியாச்சு. ஸோ வாங்க நம்ம போக டீட்டெயில் அப்படி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சென்னை மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு இன்னும் ட்ரெயின் வரல, அதுவும் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. ட்ரெயின் வந்துடுச்சிங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா 4:51க்கு ட்ரெயின் வருது. ஸோ அவ்வளோதாங்க, இறங்கிட்டோம். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது நம்ம பட்ஜெட் ட்ரிப்புன்றதுனால அன்ரிசர்வ்ல தான் டிக்கெட் எடுத்துருக்கோம். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ டிக்கெட் காஸ்ட் பார்த்திங்கனாக்கா 135 தான் ஆச்சு. ஸோ வாங்க, நம்ம ட்ரெயின் 8th பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஸோ அது நிற்கிது, அந்த ட்ரெயின் தான் நினைக்கிறேன். பட் போயிட்டு மேலே ஏறி எப்படி வந்துடலாம் வாங்க. இப்போ அன்ரிசர்வ்ன்றதுனால எப்பவுமே கூட்டமாகவே இருக்கும். சரி, போய் பார்ப்போம் வாங்க, கூட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. 8th and 9th இப்படி தான் போகணும். ஸோ கைஸ், நம்ம சூப்பராக ஒரு சீட்டு கிடச்சிச்சு ஜன்னல் ஓரத்தில். ஸோ 5 hours இதுலேயே தான் அப்படியே. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அந்த பக்கம் உட்காந்துருந்தோம். அது நமக்கு வியூஸ் கொஞ்சம் நல்லா இருக்காதுன்றது அந்த ப்ரோ கிட்ட கேட்டோம். அந்த ப்ரோ ஓகே மாறி உட்காந்துங்க அப்படின்ட்டார். இன்னும் க்ரௌடு நிறைய எதுவும் வரலங்க. டைம் இன்னும் ஜாஸ்தி ஆகலை. டைம் பார்த்திங்கன்னா 5:24 தான் ஆகுது. இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hourக்கு மேலே இருக்குது. நம்மளுக்கு டைம் 6:30 தான் ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ க்ரௌடு கம்மியாக இருக்குது. இன்னும் போக போக க்ரௌடு ஏறிடும்னு நினைக்கிறேன். 1 hour later. ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:35 எடுத்து வச்சுங்க. ட்ரெயின் போக ஆரம்பிச்சிடுச்சு. ட்ரெயின் உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. இன்னும் ரொம்ப க்ரௌடாலாம் இல்லை. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பாம்பே வரைக்கும் இது போகுது. இப்போ காலையில் இங்கே 6 மணிக்கு எடுத்தாங்க. நம்ம மறுநாள் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு அங்கே போய் சேர்ந்துருது. ஸோ நம்ம பாம்பே எதனா போனோம்னா நம்ம இந்த ட்ரெயினை ட்ரை பண்ணுவோம். என்னாச்சுன்னு தெரியல, ஒரே ட்ராக்கில் எல்லா ட்ரெயினும் நிற்கிது பாருங்கள். இங்கே ஒரு ட்ரெயின், அதோ ஒரு ட்ரெயின் நிற்கிது பாருங்கள். ஸோ நம்ம வண்டியே நின்றுச்சு, என்னாச்சுன்னு தெரியல. ஸோ கைஸ், நம்ம ஒரு ட்ரெயினிங் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் க்ரௌடு எப்படி இருக்குன்ட்டு. இடம் இல்லைங்க, அவ்வளோ ஃபுல்லாகிடுச்சிங்க. செம்ம க்ரௌடு. ஸோ நம்ம சென்னையில் எப்படி பார்த்தோம், இங்கே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டாவிலேருந்து கிளம்பிடுச்சு. பட் 9:30. ஸோ நம்ம 12:30 தான் போய் சேருவோம். இன்னும் ஒரு 3 மணி நேரம் இதில் தான் அப்படியே ஓடணும். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு, நிற்கவே முடியல நம்மளால. சரி, அவங்க ஒருத்தவங்க குழந்தை எடுத்துன்னு வந்தாங்க, கொடுத்தாச்சு. குழந்தை வச்சுன்னா ரொம்ப அவசரப்பட்டுருந்தாங்க. நம்ம அந்த குழந்தைக்கு இடம் கொடுத்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2 hours இருக்குது.
சீட்டை விட்டது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்மளால் ஹாப்பி, அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ஹாப்பி. பாருங்க ஹாப்பியாக தூங்குறாரு பாருங்க. சரி காட்டக்கூடாதுன்னு நினச்சேன், சரி நம்மளால் ஹாப்பியாக இருக்காரு, அதனால தான். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. அப்படியே இன்னொரு 1 hour ஆகும் போல், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒருவே வந்து இறங்கியாச்சுங்க. பஸ்ஸு இப்போ தான் ட்ரெயின் விட்டுட்டு அப்படியே போகுது. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இப்படியே போகணுமா, நம்ம இந்த ட்ரெயின் இது ட்ராக் கிராஸ் பண்ணி வெளியே அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த பஸ் ஸ்டாண்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் நம்ம பலூன் கேவ்ஸ் போகணுமா. ஸோ இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஆகுன்றாரு, ஒரு 30 ரூபா கேட்பாங்க அப்படின்ற ஷேர் ஆட்டோ. சரி வாங்க நம்ம அப்படியே போகிறோம். எல்லோரும் இப்படியே இறங்கி போகிறாங்க. ஸோ இதுதாங்க தாடிபத்ரி. நம்ம இங்கே தான் வந்து இறங்கி பஸ் மாறணும். ஸோ பாருங்கள் ஜனங்க, அது வண்டி ட்ரெயின் வருது, யாரோ அங்கே ட்ராக் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி அவங்க அந்த பக்கம் போயிடுறாங்க திரும்ப. நல்லது தான், ஏன்னா அவங்களால ஏற முடியல, அந்த ட்ராக் ஏற முடியல, அதனால் திரும்ப அதே பக்கம் போயிடுறாங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஆட்டோ பிடிச்சாச்சு, நம்ம அப்படியே கிளம்புவாங்க. இல்லை நல்ல மழைங்க, சரியான மழை பெஞ்சிருக்கு, ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. நம்ம போகிற இடம் எப்படி இருக்கே தெரில. பின்னாடி தான் பஸ் ஸ்டாண்டு, அங்கே ஆக்சுவலி அநேகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஹோட்டலு. ஸோ நமக்கு முன்னாடி போயிட்டு சாப்பிட்டு அப்படிங்க வந்துடுவாங்க. ஏன்னா அங்கே சாப்பாடு இருக்குமோ என்னன்னு சொல்லி தெரியாது. ஸோ நம்ம இங்கே சாப்பிட்டா தான் அங்கே வேலை நடக்கும். ஒரு ஆந்திரா மில்க் சாப்பிடும்போது ஒரு கடையை கூட காணாங்க, எல்லாம் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு கடை இருக்குங்க, போய் பார்ப்பாங்க. ரோடுக்கு இங்கே எங்கேயும் கிராஸ் பண்ண முடியாது, அப்படி போய்ட்டு தான் கிராஸ் பண்ணோம். வாங்க அப்படி போய்ட்டு வருவோம். பிளேட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், தங்கத்தட்டு மாதிரியே இருக்குது பாருங்கள், எப்படி ஜொலிக்குது பாருங்கள். இலையெல்லாம் இல்லையா மீல்ஸ் வந்துடுச்சிங்க. ஆக்சுவலி வந்து ஏதோ டால் மாதிரி வச்சுருக்காங்க, சட்னி ஏதோ இது மாதிரி இருக்குது. மீல்ஸ் வந்து ஒயிட் ரைஸ் தான், எது சைடு வச்சு சாப்பிட்றதுன்னு தெரியல. இதுதான் பொழுது டால் தான் போடுது, டால் தான் வச்சு சாப்பிடணும் போல. டால் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் இருக்குது, இது நல்லா தான் இருக்குது. இருக்காங்க சாம்பார் இருக்கா, ரசமும் இருக்கான். ஸோ இப்போ தான் எடுத்து வர சாம்பார் நம்ம ஊர் சாம்பார் மாதிரி இல்லை, காரக்குழம்பு மாதிரி தான் இருக்குது. சாம்பார் ஸ்வீட்டாக இருக்கும், இந்த காரக்குழம்பு மாதிரி தான் இருக்குது. இன்னொரு வந்து சாம்பார் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், காரக்குழம்பு மாதிரியே இருக்குது. கைஸ் மீல்ஸ் வந்து 80 rupees தான், ஒர்த்து, உண்மையில் ஒர்த்து தான் சொல்லுவேன். சூப்பராக இருக்குது மீல்ஸு. நம்ம ஊரில் வந்து இது வந்து எப்படியா இருந்தாலும் 150 இல்லை 200 கிட்ட சேல் பண்ணிவிடுவாங்க. 80 rupeesக்கு ஒர்த்தான மீல்ஸு, சூப்பராக இருந்தது. இங்கேருந்து 30 கிலோமீட்டர் ஆகுது. ஸோ அப் அண்ட் டவுன் 1 hour 1 hour 2 மணி நேரம் ஆகிடுச்சு. ½ hour அங்கே என்ன பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா ஆக்சுவலி ட்ரெயின் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க நம்மளுக்கு. ட்ரெயின் வந்து ஒரு 1 hour சாப்பிட்டுடுச்சு. எப்படியும் 3:30 மணி ட்ரெயின் பிடிக்க முடியாது, பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். பஸ்ஸு எங்கே இருக்குதுன்னு தெரில, போயிட்டு பார்க்கணும் அங்கே இங்கே இருக்குன்ட்டு. எந்த பஸ்ஸுன்னே தெரியலையே, எல்லாம் ஹிந்திலேயே தெலுங்குலேயே வேறு எழுதி வச்சுருக்கானுங்களே, கேட்பாங்க போய்ட்டு யாருக்கட்டினா. ஸோ பார்த்தீங்கன்னா பனங்கனப்பள்ளி போகிற பஸ்லாம் வந்து இங்கேருந்து போவோம் அப்படின்றாங்க. ஸோ அந்த பஸ்ஸு எங்கேன்னு சொல்லி தெரியல. ஐயா பனங்கனப்பள்ளி பஸ் நை பனங்கனப்பள்ளி நை. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து ஒரு 30 கிலோமீட்டர் வருமா வெல்கம் கேவ்ஸ்க்கு. ஸோ பனங்கனப்பள்ளி போகிற பஸ்ஸு தான் வந்து இங்கேருந்து போகுமா. ஸோ 2 மணிக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணோம். இப்போ ஆல்மோஸ்ட் 2 மணி ஆகிடுச்சு, இன்னும் பஸ்ஸு வரல. கூகுளில் பார்த்தா 2:10 சொல்லி போட்டிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. கைஸ் இங்கெல்லாம் வந்து இன்னுமே வந்து டவல் போட்டு சீட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும், நான் அது இந்த பக்கம் காட்டக்கூடாது, அதனால் அப்படி காட்டுறேன். டவல் போட்டு தான் சீட்டு பிடிக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ½ hour வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க, பஸ்ஸே காணோம். ஸோ கொஞ்சம் பேர்கிட்ட கேட்டோம், பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் பஸ்ஸு இல்லை இங்கேருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஸோ கைஸ் ஒரு பஸ்ஸு வந்துடுச்சு. ஆக்சுவலி வந்து இதில் இன்னொரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது. பனங்கனப்பள்ளி பஸ்ஸு போகுது, ஆனால் ரிட்டர்ன் வரதுக்கு பஸ் இருக்குமான்னு சொல்லி தெரியல. ஏன் அப்படின்னா அந்த ரூட்டில் வந்து ஏதோ மழை பெஞ்சு வெள்ளம் போயிட்டுருக்கான், பஸ் எதுவும் அலோடு இல்லையா. ஸோ அதுதான் இப்போ பெரிய ட்விஸ்ட்டு. இப்போ போயிடுறோம், இப்போ போகிறோம், திரும்பி வரதுக்கு பஸ் இருக்கான்னு சொல்லி தெரியல.
சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஏதாச்சும் லிஃப்ட்டு கேட்டு வந்துட வேண்டியது தான். ஸோ இங்கே தான் கைஸ் வந்து இப்போ ஆக்சிடெண்ட் ஆன ப்ராப்ளம் இடம் பார்த்துக்கோங்க. இந்த மழை பெஞ்சு பாலம் உடஞ்சது. ஆக்சுவலி உடஞ்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடில் இருக்குது. இப்போ நம்மளால் அந்த பக்கம் போயிட்டு வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் தான் நம்மளால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. ஓட்டுங்க நல்லா நிறைய மழை பெய்யுது இந்த ஏரியாவிலாம். அதனால தான் வந்து கொஞ்சம் பஸ் இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு இந்த ஒரு பஸ் தான் விட்டுருக்காங்க. திருப்பி வர்றதுக்கு பஸ்ஸு கிடையாது. ஸோ எப்படின்னு ஒன்றும் புரியல. ஸோ கைஸ் ஒரு வழியாக வந்தாச்சு, அடிச்சு பிடிச்சி. நம்ம வந்து பஸ் இது தான், அப்படி செம்ம க்ரௌடு. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு. இதுதான் பெலம் கவுஸ் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் ஏதோ ஒரு 2 இது மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ யாரையும் காணோம், நம்ம மட்டும் தான் இருக்கோம். உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ரெஸ்டாரண்ட்டா? டிக்கெட் இங்கே தான் வாங்கணுமோ? இங்கே ஒன்றுமே இல்லை, சும்மா தான் இருக்குது. சரி வாங்க. எது ரெஸ்டாரண்ட் இருக்குது, கேட்கணுமா உள்ளே போகணுமா தெரியலையே. சரி எதுக்கும் நம்ம கேட்டுருவோம். அங்கே உள்ளே போயிட்டு அப்புறம் ஓப்பன் இல்லை க்ளோஸ்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன கஷ்டமாயிடும். நம்ம டிக்கெட்லாம் எதுவும் கிட்ட வந்து கேட்டுக்கின்னு அப்படி போயிடலாம் வாங்க. ஸோ கைஸ் அது அவங்க வந்து நேராக அப்படியே போக சொல்லிட்டாங்க. நம்ம நேராக போகலாம். 1-2 பேர் வராங்க போகிறாங்க, ஃபேமிலிலாம் போகுது. வாங்க நம்ம அப்படியே போகலாம். நல்லா பெரிய இடமா தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இங்கே மழை எதுவும் பேஞ்சிருக்குங்க 2 நாளைக்கு நேற்று அதுக்கு முன்னாடிலாம். அதனால தான் ஆக்சுவலி வந்து நம்ம போட்ட பிளானே வேறு. நம்ம வந்து 12:30 மணிக்கெலாம் அங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். அப்புறம் பார்த்தா 1:30 மணிக்கு தான் ட்ரெயினே வந்து நின்றுச்சு. சரி வெளியே வந்துட்டு சாப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாண்ட் போனாக்கா பஸ்ஸே வரல 1.5 மணி நேரமாக. ஸோ பார்த்திங்கன்னா 4:30 மணி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் இது எதனால் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிரிட்ஜெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு, பிரிட்ஜெல்லாம் உடஞ்சி போயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து பஸ்ஸு எதுவுமே வரலங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பஸ்ஸு லேட்டு. அதனால தான் 2 பஸ் தான் விட்டுருக்காங்களாம் இப்போதைக்கு. ஸோ இவங்க அந்த 2 பஸ் மட்டும் தான் அதுக்கும் சிங்கிள் அடிச்சுட்டு இருக்காங்களாம். செம டயர்ட் ஆகிடுச்சிங்க. ஓ பாருங்கள் இவ்வளோ பெரிய புத்தர் சிலை இருக்குது. வாங்க நம்ம அப்படி கிட்ட போய் பார்க்கலாம். இப்படி இதில் தெரியுதா என்னன்னு தெரியல. கொஞ்சம் தூரம் நம்ம அப்படியே அங்கே தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் இப்படியே வந்தோம்னா ஒரு புத்தர் சிலை இருக்குது, பெரிய புத்தர் சிலை. உள்ள அங்கே கிட்டலாம் யாரையும் அலோவ் பண்ணுறது இல்லை, கேட்டு போட்டு தான் வச்சுருக்கு. சரி தூரத்தில் இருந்து தான் பார்க்குறாங்க எல்லோரும். அது நம்ம அந்த புத்தர் இது முடிச்சுட்டு அப்படி இந்த பக்கம் அப்படி இப்படி நடந்து உள்ளே போனோம்னா கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. எப்படியும் ஒரு 500 மீட்டர் காட்டுது. நம்ம அப்படி நடந்தோம்னா கேவ்ஸ் வரும். க்ரௌடு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. இது வரைக்கும் பாருங்கள், இந்த கொஞ்சம் வண்டி, இது அங்கே கொஞ்சம் வண்டி. ஸோ இது மட்டும் தான் 2 வீலர்லாம் இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஸோ டிக்கெட் எடுத்தாச்சுங்க. டிக்கெட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் ஆகுது. ஸோ உங்கள் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட்டு ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 70 ரூபா டிக்கெட்டு. ஃபாரினர்ஸ் வந்தாங்கன்னா 300 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸுங்க. ஸோ இப்படி தான் போகணும் போல் என்ட்ரன்ஸ்க்கு. சாரி ஆமாம் சார். ஸோ நம்ம இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. நம்ம குகைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த குகையோட வரலாறு என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துருவோம். இதோட வரலாறு என்ன அப்படின்னாக்கா, ஏசியா கண்டத்துலேயே வந்து 2வது மிகப்பெரிய கேவ்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சமவெளியான இடத்துல இருக்கிற வந்து மிகப்பெரிய குகையாக இது வந்து பார்க்கப்படுது. ஸோ இந்த குகை வந்து பார்த்திங்கனாக்கா 1980 81 ஜெர்மனியிலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு 8 வருஷம் வந்து அவர் வந்து இங்கே ஆராய்ச்சி செஞ்சுருக்காரு. 8 வருஷம் ஆராய்ச்சி செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1989 வந்து இதை வந்து கவர்மெண்ட் நம்ம ஆந்திரா கவர்மெண்ட் கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2002 இந்த கவர்மெண்ட்டால், நம்ம ஆந்திரா கவர்மெண்ட்டால் இதை கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி மக்கள் பார்வைக்காக அலோவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர், அதாவது வந்து 3500 மீட்டர் தூரம் வந்து இது இருக்குது. அதுவும் அந்த அவ்வளோ தூரம் வந்து பரப்பளவாக இருக்குது, அவ்வளோ லென்த்தியாக இருக்குது. பட் நம்மளுக்கு அலோவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கனாக்கா
1500 மீட்ரு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இப்போ நம்மளால் உள்ளே போக முடியும். ஸோ அதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது. ஸோ இதுதான் வந்து சுருக்கமாக இதோட ஹிஸ்ட்ரி நம்ம சொல்லியாச்சு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்றதை அப்படி வந்து போய் பார்ப்போம் வாங்க. ஸோ கேமரா பேட்டரி டவுன் ஆகிடுச்சு, அப்படியே மாற்றிக்கலாம். ஸோ இதுதாங்க என்ட்ரன்ஸு. அப்படியே போவோம் வாங்க. எப்படி வேணாலும் போகலாமா, ஓப்பனில் தான் இருக்குது. இது இந்த இதுவெல்லாம் பாருங்கள், ஒரு மாதிரி படிக்கட்டு மாதிரியே தாங்க இருக்குது. இது ஆக்சுவலி வந்து இதோட அமைப்பே வந்து இந்த அப்படி தான் நினைக்கிறேன், படிக்கட்டாக தான் இருக்கும் பொழுது இந்த நிலத்தோட அமைப்பே. அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி சொட்டுது, சொட்டா. அங்கே யாரையுமே காணோம், நான் மட்டும் போயிட்டுருக்கேன். தண்ணி இப்போ மழை பெஞ்சதுனால தண்ணி உள்ளே வருதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இதுவாக தான் இருக்குது, அந்த பூமியோட ஸ்மெல்லு தான், சேறு ஸ்மெல்லு மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். வா நடாது இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பாவுன்ற மாதிரி தான் இருக்குது. அப்பா லென்த்தியாக போகுது, இவ்வளோ அகலம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அகலம் இருக்குது பாருங்கள். நம்ம போக வேண்டியது இப்படி தான் போக போகிறோம். நல்லா கலராக லைட்லாம் போட்டு வச்சுருக்கு, சூப்பராக அழகாக பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி நிற்க ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே ஏன்னா அந்த மழையாலன்னு நினைக்கிறேன், எக்க அடிக்குது. ஒன்றும் பயப்பட தேவையில்லையே, நம்ம பாட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். யாருமே வேறு காணோம். எங்கே போனாலும் தனியாகவே போய் மாட்டிக்கிறியாடா அப்படின்ற மாதிரி இருக்குதுல்ல. கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குங்க, மழை பெஞ்சதுனால கொஞ்சம் வழுக்குது, கொஞ்சம் பார்த்து தான் போகணும். மேலே போகிறதா கீழே போகிறதா? மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். அட்டகாசமாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் ரொம்ப இருட்டாக தான் இருக்குது, கண்ணு சரியாக தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பாருங்கள், ஸோ நம்ம வந்த வழி இதுதான், இந்த பக்கம் தான் வந்தோம். இப்போ இந்த பக்கம் ஒரு இது போகுது, இந்த பக்கம் ஒரு வழி போகுது. இந்த பக்கம் வந்து யாரும் பப்ளிக் யாரும் அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வழியை நிறுத்தி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இந்த பக்கமும் போகலாம் போல். இது பேர் வந்து B25 பெலம் கேவ்ஸ். உங்களுக்கு தெரியுதா? B25 பெலம் கேவ்ஸ். இதோட இது B25. அப்போ A25னா அங்கே எதனா ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அதை நம்ம கவனிக்காமல் வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கே ஏதோ படி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையாகவே அமைஞ்சுது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதாவது வந்து அந்த காலத்து ராஜாவோ இல்லை யாரோ வந்து வெட்டி வச்சுதான் இல்லை, இயற்கையாகவே இந்த கர்வ்ஸ் வந்து உருவானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாறைகள்லாம் பார்த்தா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இந்த பக்கமும் ஏதோ ஒரு வழி போகுது உள்ள. நான் இப்போ தான் அங்கே யோசிச்சுன்னே வந்தேன். இங்கே உள்ளே வந்தால் காற்று வராது. கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர்னா கூட பரவாயில்ல, ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் உள்ளே போனோம் அப்படின்னாக்கா இங்கே காற்று எப்படி வரும்ன்ற மாதிரி யோசிச்சுன்னே வந்தேன். பார்த்தீங்களா, இந்த வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ஆக்சிஜன் இது வந்து மேலேருந்து அங்கே கொண்டு வந்து, வெளியிலேருந்து கொண்டு வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க இந்த மாதிரி. ஓ, இந்த வழி போகுதுங்க, சேராக இருக்குது, நம்மளால் போக முடியல. உள்ளே ஏதோ போகுது, பட் நம்மளால் அங்கே வழி போக முடியாது, சேராக இருக்குது. ஸோ புது இடத்துல வந்து மாட்டிக்க தேவையில்லை. காலங்களை வச்சு உள்ளே இழுத்து வச்சுன்னு வச்சு கஷ்டமாயிடும். அதனால் நம்ம அப்படியே கிளம்பிடலாம்.
வழி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வழி பிரியுதுங்க. இந்த பக்கம் ஒரு வழி, இந்த பக்கம் ஒரு வழி. இது முதல்ல இந்த பக்கம் போய் பார்த்துட்டு வந்துடும் எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. ஸோ பயமாக இருக்குதுடா சாமி. எர்த் கோய்க்கெலாம் வச்சு அவள் தான் படுது. என்னங்க அப்படியே போய்க்கினே இருக்குது. அது பாட்டுன்னு போகுதுங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் வேறு யாரையும் காணோம். நம்ம பாட்டு தனியாக போகிறோம். போகலாமா? லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இல்லை, இதுக்கப்புறம் லைட்டை காணோம். ஸோ இதுதான் லாஸ்ட் லைட்டு. நம்ம அதுக்கப்புறம் தனியாக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒன்று லைட்டே தெரியல சுத்தமாக. அந்த பக்கம் பார்த்தாலும் ஒன்றுமே தெரியல. ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. சேராக வேறு இருக்குங்க பாருங்கள். ஃபுல்லாக சேர், கால் மாட்டிக்கும். நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். அந்த வழி போய் பார்ப்போம். ஸோ அங்கே ஒரு வழி பார்த்தோம்ல, அந்த ரைட்டில் அந்த வழி போய் பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் ஒரு வழி போகுது. ஆல்மோஸ்ட் இப்போயும் வந்து நம்ம இப்போயும் வந்து ஒரு கிலோமீட்டர் 1.25 கிலோமீட்டர் வந்துட்டுருக்கோம். சேருதாங்க. ஆனால் ஆள்லாம் போகிறாங்க அந்த பக்கம். அது இருக்காங்க. நம்ம எப்படா போகிறது இல்லை? சரி, அப்படியே போய் பார்ப்போம். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. சேர் இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும். மழை பெஞ்சு சேராகி போச்சு. சொல்லுங்க பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ பாருங்க எப்படி போக வேண்டியதாக இருக்கு. இதுக்கப்புறம் வேலைவாது. ஃபுல்லாக தண்ணி சேர நிற்கிது. போகிறாங்க நிறைய பேர். பட் லவர்ஸில் தான் போகிறாங்க. நம்மளால் அங்கே தேவையில்லை. அவங்க டிஸ்டர்ப் ஆகுங்கன்னு நினைக்கிறேன். நம்மளால் அவங்க டிஸ்டர்ப் ஆக தேவையில்லை. போயிட்டே தான் இருக்காங்க. அது மொத்தம் 6 பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ வேண்டாம், அப்படி நம்ம திரும்புவோம். போகலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சேர் நிற்கிது. எல்லோரும் செருப்பு இங்கே விட்டுட்டாங்க. செருப்புனா கூட பரவாயில்ல. நம்ம ஷூ திருப்பினா வந்து போட்டோம்னா கையில் தான் குடிச்சுட்டு மேலே போய் அலசணும். இல்லை போயிட்டு வருவோமா? சரி வந்துட்டோம், வாங்க விட்டுட்டே போயிட்டு வருவோம். மேலே போய் அலசிக்கலாம். ஐயோ பயங்கர பீசு பீசுன்னு இருக்குது. வழுக்குங்க கால் பயங்கரமா. அப்பா இதோ நம்ம ஷூ விட்டாச்சு. வருங்க அப்படி நடந்து போகிறோம். வாங்க போவோம். வழுக்குது பயங்கரமா. சேரு நம்மளுக்கு சேர கண்டாலே ஆகாது. உயரம் தண்ணியில் தான் மிதக்குது. அந்த லைட்டெல்லாம் தண்ணியில் மிதக்குது. நம்ம பாட்டுன்னு அதை மெரிச்சிக்கினே போகிறோம். ஷாக்கு கடிச்சுன்னா என்ன பண்ணுறது? இங்கே இருக்கிறவங்க கவனிக்க கூட மாட்டானுங்க. ஏங்க எவ்வளோ தூரம் போகுது? ஆல்மோஸ்ட் நம்ம 1.5 கிலோமீட்டர் வந்துட்டோம் போலையே. கூகுள் என்ன போட்டிருக்குன்னா மொத்தமே வந்து 1.5 கிலோமீட்டர் தான் அலோடுன்ட்டு. நம்ம ஒரு வேளை அவங்கள பார்த்து பின்னாடி போயிட்டு இருக்கோமோ? பேட்டரி லைட் அடித்து பார்ப்போம். ஓ இருக்குறாப்பா படி சாமி, பயந்து போயிட்டேன். ஓ அந்த பக்கமும் இருக்குங்க. அப்படியே வழுக்குதுங்க பயங்கரமா. காலை வைக்கவே முடியல. ஸோ இந்த பக்கம் ஆள் லோடு இல்லை. வவ்வால் பறக்குது. ஸோ இந்த பக்கம் போயிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம இவ்வளோ தூரமும் வந்து தான் ஆகணுங்க. சேரோட அப்படியே அப்பா ஸோ கைஸ் இதுதான் ஃபைனல் நம்ம வந்தது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, இதுதான் எண்டு. ஸோ நம்ம இதோட முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம் வாங்க.
பயங்கர இருட்டாக இருக்குதுங்க. எப்பவுமே இது இப்படி தான் பொழுது. நம்ம வந்தாச்சு. சரி வாங்க பாருங்க, மேலே பாருங்க. உங்கள் சிசிடிவி கேமராலாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ அப்போ யாரும் வந்து சேட்டை பண்ண முடியாது. ఏమన్నా ఉన్నాయన్నా? பசங்களாம் நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதாங்க, போயிட்டு வந்தாச்சு. அப்படி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. சமையல் வேறு வந்துடுச்சு. ஸோ இதுதான் வெளியே. அப்படி நம்ம இப்படி வெளியே போகணும். வாங்க வெளியே போகலாம். கால் பாருங்கள் ஃபுல்லாக சேரு. ஷூவில் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். போயிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு தான் இப்போ நம்ம இது பண்ணோம். கேட்டு போட்டு வச்சிடுறாங்க. அதாவது வந்து காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் அது ஓப்பனு. அதுக்கு மேலே எல்லாமே க்ளோஸ்டு. ஸோ அதுக்கு தான் அந்த கேட்டு. இதுதான் முதல் என்ட்ரன்ஸு. இங்கே தான் என் சென்டர் பாயிண்ட்டா? ஸோ இங்கே எப்படி வரலாம் அப்படின்னாக்கா, திருப்பதியிலேருந்து 260 கிலோமீட்ரு, நம்ம சென்னையிலேருந்து 400 கிலோமீட்ரு. ஸோ எங்கேருந்து வந்தாலும் நம்ம தாரிபத்ரி வந்துட்டு தான் அதுக்கப்புறம் பஸ்ஸு மாறணும். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எத்தனை கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் ஆச்சு. ஸோ இதுதான் ரூட் இதுக்கு. ஸோ நீங்கள் வரணுன்னா ஒன் டே சென்னையிலேருந்து ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணலாம். பட் நம்ம இன்றைக்கி ஒன் டே ட்ரிப்பில் தான் பிளான் பண்ணால் அது சரியாக அமையல. ஸோ கொஞ்சம் ஒன் டே ட்ரிப்ன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து உள்ளே போகிறது கீழே. நம்ம அதான் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூடியூப் போடு. ஹாய் சொல்லு. ஹாய் செப்பு.